மனுஷனுடைய இருதயம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷன் யோசிக்கிறவன் அவன் பல காரியங்களை யோசித்து பார்ப்பான். ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்று தீவிரமாய் ஆலோசனை பண்ணுவான். மனுஷன் எப்படித்தான் யோசனை பண்ணினாலும் கர்த்தரே காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கிறது. கர்த்தரே அவனுடைய நடைகளை உறுதி பண்ணுகிறார். கர்த்தருடைய சித்தமில்லாமல் மனுஷரால் ஒன்றும் செய்ய முடியாது. மனுஷன் தனக்கு இஷ்டமானபடி யோசிக்கலாம். தன்னுடைய யோசனையை நிறைவேற்ற வேண்டுமென்றால் அவனுக்கு கர்த்தருடைய உதவியும் ஒத்தாசையும் தேவைப்படுகிறது. கர்த்தரே நம்மை ஆளுகை செய்கிறவர். அவரே சர்வ சிருஷ்டிகர். அவரே சர்வ ஆளுநர். நம்முடைய யோசனைகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய விருப்பமும் அவருடைய சித்தமும் நம்முடைய விருப்பமாயும் நம்முடைய சித்தமாயும் இருக்க வேண்டும். கர்த்தருடைய திட்டமும் நம்முடைய திட்டமும் ஒத்துப்போக வேண்டும். நாம் எதை யோசித்தாலும் நாம் எதை செய்தாலும் அதனால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்பதே நம்முடைய பிரதான நோக்கமாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்பதும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படிய வேண்டும் என்பதும் நம்முடைய விருப்பமாய் இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் நம்முடைய நடைகளை உறுதிப்படுத்துவார். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய கிருபையினால் நம்முடைய நடைகளை உறுதி பண்ணுவார். அப்போது நம்முடைய கால்கள் தள்ளாடாது, நாம் கீழே விழுந்து விடாதவாறு பரிசுத்த ஆவியானவர் நம்மை பாதுகாத்து பலப்படுத்துவார். கர்த்தர் நமக்கு நியமித்திருக்கிற இலக்கை அடைவதற்கு ஆவியானவர் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார். நம்முடைய பிதாவாகிய தேவனும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் உங்களிடத்திற்கு எங்களை நேராக வழி நடத்துவாராக என்று அப்போஸ்தலர் பவுல் தான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்வதை பற்றி சொல்லுகிறார். 1 தெசலோனிக்கேயர் 3:11. கர்த்தரால் தங்களுடைய நடைகள் உறுதி பண்ணப்பட்டவர்கள் யோசேப்பின் சகோதரர், பார்வோனின் குமாரத்தி, சவுல், ஈசாய், சீரியர், சகரியா, சமாரியா ஸ்திரீ, சவுல்.